நீங்கள் சம்பள விவகாரம் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்து கவிதாலயாவுக்கு ஒரு படத்துக்கு 14 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட பேசியாச்சு. பேசி ஓகே பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்ன பணம்னு தெரியல. வந்து இந்த 80 காலகட்டங்களில் கொடுத்தாச்சு, பேசி முடிச்சாச்சு. ஓகே, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கவிதாலயாவுக்கு. அப்போ நிர்வாக தயாரிப்பாளராக இருந்த பிரமிட் நடராஜன் தான் எடுத்து அட்டன் பண்ணுறாரு. சார், எனக்கு 14 லட்ச ரூபா நீங்கள் பேசுனீங்க இல்லைங்களா, அதில் 1.5 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. என்ன ஆச்சுங்க சார், என்ன ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றாரு. இல்லை ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட ஒரு புது படத்துக்கு நாங்கள் வந்து சம்பளம் பேசினப்போ சார், இப்போ இருக்கிற உங்கள் மார்க்கெட் நிலவரத்துக்கு 12.5 லட்ச ரூபா தான் அப்போ கரெக்டான சம்பளம் சார், அதுக்கு மேலே அதிகமாகவும் கேட்காதீங்க கம்மியாகவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபா உங்ககிட்ட அதிகமாக வாங்கிட்டேன், அதனால் நான் திருப்பி கொடுத்துறேன்னு அவரே ஆடி போயிட்டார். அதை வந்து பாலச்சந்தர்கிட்ட சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கம்பெனியில் 14 லட்சம் கொடுப்பாங்க, இன்னொரு கம்பெனியில் 24 லட்சம் கொடுப்பாங்க, இன்னொரு கம்பெனியில் 10 லட்சம் கொடுப்பாங்க. நடிகர்களுடைய தான் கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஒரு எத்திக் இருக்கு இல்லைங்களா, இது ரஜினியால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி ஆச்சரியப்படுத்தினாங்க. வந்து அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர. என்னன்னா, நீங்க அந்த காலத்துல இருந்து இப்போ ஒன்னா மேனேஜர் வச்சுக்கிட்டாரான்னு தெரியல, ஒரு 40 பக்கம் நோட் இருக்குமா, அந்த நோட்டு தான் அவர் கால்ஷீட் டைரி. அவரே அதில் எழுதுவாரு, அவரே டேட்டை குறிப்பாரு, அவரே வந்து அந்த டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவார். இதுதாங்க ரஜினியுடைய சக்சஸ்க்கான காரணம்.